எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு. இன்னைக்கு நிஃப்டி அப்புறம் பேங்க் நிஃப்டி அனலைசிஸ் பார்க்கலாம். நாளைக்கு என்ன ஆகுது, நேற்று நம்ம என்ன பேசணும், அதுக்கப்புறம் நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன ஆகும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எந்த ட்ரேடும் நான் எடுக்கல, ரீஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டி கேப் டவுன் ஆகும், ஃபர்தர் மூவ் போகிற சான்சஸ் தான் அதிகம்னு சொல்லியிருந்தோம். பட் இன்னைக்கு என்னாச்சு, அது ராங் ஆகி கேப் அப் ஆகி இங்கே ஸ்டாப் லாஸ் செட் ஆயிருக்கும். இன்னைக்கு கூட நிஃப்டியில் நியூ ஆல் டைம் ஹை கிரியேட் ஆயிருக்கு. இங்கே ஒன்று நியூ ஆல் டைம் ஹை, இன்னைக்கு கூட நியூ ஆல் டைம் ஹை ஆயிருக்கு. நிஃப்டியில் பார்க்கலாம். ஸ்டில் இது ஓப்பன் ஆகி இது மேலே ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆகல, மறுபடியும் மேலே போகிற மாதிரி போய் மறுபடியும் கீழே வந்திருக்கு. இப்போ கூட இது கீழே வர சான்சஸ் தான் அதிகமாக இருக்கு. ஆனால் ஸ்டில் இட் இஸ் நாட் கன்ஃபார்ம்டு. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரெண்ட் லைன் பார்க்கலாம். நிஃப்டி ஃபிஃப்டியில் இந்த ட்ரெண்ட் லைன் ஹேஸ் பர் ட்ரெண்ட் லைனில் அவர் ரீட்டைலர்ஸு எப்படி ட்ராப் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம ட்ரெண்ட் லைன் போடுவோம். ஆமால, இதுக்கப்புறம் இங்கே செகண்ட் ஒன், இதுக்கப்புறம் தான் ட்ரெண்ட் லைன் வரும். இப்போ ட்ரெண்ட் லைனில் இங்கே ஒரு ரெட் கேண்டல் ஆகிக்குது. ரீசன் இங்கேருந்து ரிவர்சல் வந்துருக்கு. இங்கே ஆல்மோஸ்ட் பேர் இங்கே பொசிஷன் எடுத்திருந்தா அது நெக்ஸ்ட் என்ன ஆயிருக்கு, ஒரு கேப் அப் ஆகி கிரீன் கேண்டல் ஆகி இங்கே ஆல்மோஸ்ட் ரீட்டைலர் என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் எக்ஸிட் ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே கேப் டவுன் ஆகி ஃபர்தர் அந்த டைரெக்ஷனில் போயிருக்கு. ஓகே, சேம் திங் இங்கே கூட இங்கே கிரீன் கேண்டல், இதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே போயிருக்கு, இங்கேருந்து மேலே போயிருக்கு, இங்கேருந்து கூட மேலே போயிருந்தனால நாம் என்ன நினைக்குவேன், இங்கேருந்து மேலே போய்க்குது. ஹேஸ் பர் இது மேலே தான் போயிருக்கு, இங்கே கூட கீழே தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய விக் வந்திருக்கு. இவ்வளோ கீழே போய் ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. இங்கே கூட யாருன்னா பொசிஷன் எடுத்திருந்தா இங்கே கூட கீழே ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் பண்ணிட்டு அது ஹிட் பண்ணி அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. ரீசன் அதனால அதுக்கப்புறம் இது எக்ஸிட் போல் அன்னைக்கு கேப் அப் ஆகி அதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு ட்ரெண்ட் லைனில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த ட்ரெண்ட் லைன் உள்ளே ஓப்பன் ஆகி 2000 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டியில் நெகட்டிவ் ஆகிடுது. ஆமாம், சேம் திங் இதுவும் பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் பர் வேல்யூ ஓப்பன் ஆகி கீழே இதுக்கப்புறம் மேலே போய் நெக்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு மேலே சஸ்டெயின். ஸ்டில் இது அபோவ் த ட்ரெண்ட் லைன் மேலே தான் இருக்குது. ஆமாம் இல்லை, இங்கே எஃப்ஐஐ அப்புறமா டிஐஐ இவங்க பற்றி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். எஃப்ஐஐனா ஃபாரின் இன்ஸ்டியூட் இன்வெஸ்டர், டிஐ இந்தியன் இன்ஸ்டியூட் இன்வெஸ்டர். இவங்க ரெண்டு பேர் இந்த மார்க்கெட்டில் வர்றது எதுக்கு, ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக. ஆமாம் இல்லை, இவங்க டிஐ இந்தியன் இன்ஸ்டியூட் இன்வெஸ்டர் ரீட்டைல் சப்போர்ட் யாருன்னா பண்ணுவாங்களா? கண்டிப்பாக இல்லை. ஆமாம், எஃப்ஐ ஃபாரின் இன்வெஸ்டர் அவங்க ஆல்மோஸ்ட் ரீட்டைலர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க பண்ணுவாங்களோ இல்லையோ, இவங்களும் பண்ண மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறது ப்ராஃபிட் பண்ணுறதுனால. இவங்க கிட்ட அல்டிமேட்லி மேன் பவர் இருக்கும், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், அப்புறமா நல்ல டேட்டாஸ் இருக்கும். ஓகே, இது மாதிரி டேட்டாஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கும். ரீட்டைலர்ஸ் எங்கெங்கே ஹோல்ட் பண்ணுறாங்களோ அந்த டேட்டாஸும் கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்தே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே சேம் திங் இந்த கேண்டலில் அதுதான் பண்ணியிருக்காங்க ரீட்டைலர்ஸ் ஆல்மோஸ்ட். நானும் அதுதான் என்ன சொன்னேன், இங்கேருந்து மார்க்கெட்டு ஃபர்தர் கீழே வர சான்சஸ் தான் இருக்குன்னு. ஆனால் என்ன ஆயிடுச்சு, அதனால நெக்ஸ்ட் டே ஃப்ளாட் ஓப்பன் ஆயிடுச்சு, கொஞ்சம் கீழே வர மாதிரி போய் மேலே போய் மறுபடியும் கீழே ரெட்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு யாருன்னா என்ட்ரி எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும், இன்னைக்கு கேப் அப் ஆகி அது ஃபர்தர் ப்ரீவியஸ் ஹையோட ஹை மேலே போய் எல்லா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி மறுபடியும் கீழே வந்துடும். இங்கேயும் ட்ராப்
ட்ராப் மாதிரி ஆயிருக்கு. இன்னும் இப்போ இங்கே வந்துட்டு இன்னும் யாருன்னா புட்டு இன்னும் ஃபர்தர் கீழே வரோன்னு யாரும் ஹோல்ட் பண்ணலன்னா நெக்ஸ்ட் நாளைக்கு வந்துட்டு கேப் டவுன் ஆகி மறுபடியும் கீழே வர சான்சஸ் தான் அதிகமாக இருக்கு. ஆமா இல்லையா? அதனால இன்னும் ஒரு டைரக்ஷன்லெஸ் ட்ரெண்டாக தான் இருக்கு. இது ஃபர்தர் இது கீழே வராங்கட்ட நம்ம கீழே வந்து இந்த மந்த் க்ளோஸ் ஆவாங்கட்ட நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை. நான் சொன்னேன்னா இந்த தமிழ் சேனலில் சொல்லலை, வேற ஒரு சேனலில் சொல்லியிருந்தேன். இங்கேருந்து கீழே வர அதிகமாக 1500லேருந்து 2000 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் வர சான்சஸ் தான் இருக்கு. ஆனால் இங்கே இந்த டேல என்னவோ சொல்லியிருந்த மாதிரி தருது, எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கு நெக்ஸ்ட்டு கீழே வந்து அதுக்கப்புறம் கேப் அப் ஆகி அதுக்கப்புறம் கீழே வந்துருக்கு. இது ஒரு 2 to 5 days ஆகும்னு சொல்லியிருந்தேன். இது மூவ் 1500 2000, பட் இது ஒன்லி 1 டேல ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து கேப் டவுன் ஆகிற சான்சஸ் தான் உப்பு கூட இருக்கு. ஒருவேளை இங்கே யாருன்னா பொசிஷன் இருந்தால் இன்னும் மேலே போய் ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி கீழே வர சான்சஸ் அதிகமாக இருக்கு. இல்லைன்னா ஃபர்தர் மூவ்மெண்ட் ஆகுமா நாளைக்கு தெரியும். பட் நாளைக்கு ஸ்டில் ஐ திங்க் இட் இஸ் கேப் டவுன் ஆகி ஃபர்தர் டவுன் தான் வரும்னு நினைக்கிறேன். சேம் திங் இன் பேங்க் நிஃப்டி கூட. பேங்க் நிஃப்டியில் கூட சேம் டோஜி இன் 3 days டோஜியே பண்ணியிருக்கு. 3 days ஒன்லி டோஜி. தெர் இஸ் நோ கன்ஃபர்மேஷன் டு அப்சைடு. டவுன் சைடு வர சான்சஸ் தான் அதிகமாக இருக்கு. வந்தால் நான் சொன்ன மாதிரி இது இம்பார்ட்டண்ட் லெவல். இது வந்து இம்பார்ட்டண்ட் லெவல். அதுக்கப்புறம் இன்னும் 5 minutes பார்க்கலாம். 5 minutes இன்னைக்கு என்ன இருக்கு? இந்த கேண்டில் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த கேண்டில் இது என்ன கேண்டல்னு உங்களுக்கு தெரியுமா? நான் இது மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இருக்கு இல்லையா? இங்கே பாருங்கள், அந்த கேண்டல்லாண்ட நான் கர்சர் எடுத்துன்னு போகிறேன். ஓப்பன் எவ்வளோ இருக்குது? 49857.45. ஹை எவ்வளோ இருக்குது? 49857.45. சேம். இது போத் எனக்கு ஓப்பன் ஹை ரெண்டும் சேமாக இருக்குது. அப்புறம் என்ன? ஓப்பன் ஹை ஆர் ஓப்பன் க்ளோஸ் சேமாக இருந்தால், இது ஓப்பன் ஹை சேமாக இருந்தால் ஃபர்தர் டவுன்ஃபால் ஆகிற சான்சஸ் தான் அதிகம். ஓப்பன் அண்ட் லோ சேமாக இருந்தால் அப்சைட் ஆகிற மூவ்மெண்ட்டு தான் அதிகமாக சான்சஸ் கேண்டில் ஆஸ் பர் த கேண்டில் ஸ்டிக், ரைட்? பட் இங்கே என்ன இருக்கு? கீழே போகிற மாதிரி போய் இங்கே வந்துட்டு மறுபடியும் டவுன் சைடு வந்து அப்சைட் குவிக் மூவ் அப்சைடு ஆகி அதுக்கப்புறம் இது வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஹை லோ நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்துட்டு இது டச்சே பண்ணல, அதுக்கப்புறம் கீழே வந்துருக்கு. ஓகே, ட்ராப் எப்படி வேணாலும் பண்ணுவாங்க சார். இதனால நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்காம இது வந்து உங்களுக்கு புரியுறது ரொம்ப கஷ்டம். ஆஸ் பர் த உங்களோட இண்டிகேட்டர் போட்டோ இல்லை இது மாதிரி கேண்டில் ஸ்டிக் பார்த்தோ இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோ ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப டெப்த்தாக போகணும். டெப்த்தாக போனால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ராடே ஆகட்டும், ஸ்விங் ட்ரேடிங் ஆகட்டும், பொசிஷனல் ட்ரேடிங் ஆகட்டும், எந்த ட்ரேடிங்கும் நீங்கள் பண்ண ப்ராஃபிட்டில் போனான்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது இன் டெப்த்தாக போய் கற்றுக்கணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாளைக்கு பார்க்கலாம். நன்றி எல்லாருக்கும்.